இந்திய திரையுலகம் பல சூப்பர் ஸ்டார்களை கண்டிருக்கலாம். ஆனால் காலத்திற்கேற்ப கதைகளுக்கும் உருவாக்கத்திற்கும் தன்னை முழுமையாக செலுத்துவதால் தான் ரஜினியால் இன்றும் அந்த சிம்மாசனத்திலேயே அமர்ந்திருக்க முடிகிறது. ஒருவேளை இன்று வரை சூப்பர் ஸ்டாராக தன் துறையில் இருக்க அவர் சில தவறான முடிவுகளை எடுக்காமல் இருந்ததும் பெரிய காரணமாக இருக்கலாம். இன்றைய இளம் இயக்குநர்களான கார்த்திக் சுப்பராஜ், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் என அவர்களின் மார்க்கெட் நன்றாக இருக்கும்போதே அவர்களுடன் இணைந்து தன்னையும் பலப்படுத்தி கொண்டார். இதற்கிடையே ராஜ்குமார் பெரியசாமி, சிபி சக்கரவர்த்தி ஆகிய இரண்டாம் படை இயக்குநர்களிடமும் கதை கேட்டு கிட்டத்தட்ட படம் உறுதியாகிய பின் கைவிடப்பட்டது. சமீபத்தில் வெளியான கூலியில் அதீத சண்டை காட்சிகள், மாசான ஹீரோவாக நடித்தவர் தற்போது ஜெயிலர் 2 திரைப்படத்தில் அதே பாணியிலேயே நடித்து வருகிறார். தொடர்ந்து சுந்தர் சி இயக்கத்தில் ஜனரஞ்சகமான படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் ஜெயிலர் 2க்கு பின் நிச்சயமாக குடும்ப பின்னணியை மையமாக வைத்து தன் மாசை கொஞ்சம் குறைத்துத்தான் ரஜினி நடிப்பார். அவரின் தனி வழியை அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறார்.